உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? உங்களோட தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் மகாலட்சுமி. நான் என்னோட தரவரிசை எண் 1053. நான் வந்து கூமாப்பட்டி. என்னுடைய விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி. ஆமா. என்ன துறை மேம்? நான் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார். எப்போ கல்லூரி முடிச்சீங்க மேம்? நான் கல்லூரியெல்லாம் நான் படிக்கல சார். எனக்கு 19லயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் தான் என்ன எல்லாமே படிக்க வச்சாங்க. இப்போ ஏஜ் 19 அப்பயே மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போதான் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே படிக்க வச்சாங்க. இதை பத்தின எந்த ஒரு இதுவுமே அவேர்னஸே எனக்கு கிடையாது. அவங்க தான் சொல்லி நான் இதுல படிச்சேன். இப்போ 2023 அக்டோபர்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இன்ஸ்டியூட்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல போட்டு படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அதுல இருந்தான் போன தடவை 167 கொஸ்டின் போட்டு கிடைக்கல எம்பிசி கேட்டகரியில. இந்த தடவை கிடைச்சிருக்கு. 154 கொஸ்டின் போட்டிருந்தேன். கொஸ்டின் டஃப்பா இருந்தது. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? இப்போ போன வாட்டி படிச்சதுக்கும் அதுக்கப்புறம் சிலபஸ் மாறிடுச்சு இல்லையா? எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஆனா அதான் சார் பேஸ்மெண்ட். எல்லாருமே ஸ்கூல் புக்கு இப்பெல்லாம் கிடையாது, புதுசு அப்படின்னு சொல்றாங்க. அதை நல்லா படிச்சதுனாலதான் எங்களால போட முடிஞ்சது. ஏன்னா எல்லாருக்குமே அது புதுசு. ஆனாலும் எங்களால ஒரு 82 83 கொஸ்டின் போட முடிஞ்சிச்சுன்னா அதை நாங்க நல்லா படிச்சோம். அது அது எப்பவுமே படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா அதை படிச்சுட்டு நீங்க மத்தது படிங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயல் வரும், அப்புறம் உரைநடை வரும், அப்புறம் இலக்கணம் வரும், துணைப்பாடங்கள் வரும். இப்போ நம்ம எதெல்லாம் முக்கியமாக படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. சிலபஸ் தான் சார் நான் சொல்லுவேன். சிலபஸ் எடுத்து கையில வச்சு அது எதுலலாம் இருக்குதோ அதையெல்லாம் தேடி 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓல்டு புக்கு நியூ புக்கு எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து படிக்கணும். அப்படிதான் படிச்சோம் நாங்க. கலைச்சொற்கள்லாம் எங்கே படிச்சீங்க மேம்? கலை சொற்கள் தான் சார் எங்களை கவுத்து விட்டதேவோ. கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ல எங்களால 5 மட்டும்தான் போடவே முடிஞ்சது. மிச்சம் வந்துட்டு 10 வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்பயுமே எவ்வளவோ சொல்றாங்க, 1000 பேஜஸ் கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா படிக்கணும். அது வெப்சைட்ல இருந்து ஏதோ தேடி எடுத்து படிக்கணும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேடம்? மேத்ஸ் கண்டிப்பா நல்லா பண்ணேன் சார். 20 அபோவ் போட்டுருவோம். அதுல தான் எங்களுக்கு இந்த தடவை ஜிகே தான் எங்க எல்லாரையுமே ஜிஎஸ் தான் ரொம்ப தூக்கி விட்டது. ஜிஎஸ் நல்லா பண்ணாலே போதும் சார். ரொம்ப தமிழ் கூட நம்ம எல்லாருமே இன்னும் தமிழ்ல 100 அப்படி நினைக்கிறத விட ஜிஎஸ்ல நல்லா படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஜிஎஸ் 6 யூனிட் இருக்கு இல்லையா? 6 யூனிட்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க மேடம்? எனக்கு சயின்ஸ் மட்டும் வரவே வராது சார். சயின்ஸ் ஒமிட் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது நம்ம ஒரு டாப் லெவல்ல வருவோம் பாத்தீங்களா? அதுல இருந்து நம்ம அந்த சயின்ஸ் வரும்போது டெஸ்ட்ல பின்னாடி வருவோம். அது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ கண்டிப்பா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம இந்த முன்னாடி வர்ற ஒரு 5 மெம்பர்ஸ்குள்ள நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா படிச்சிடலாம். எல்லாமே தான் சார் படிச்சோம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இதாதான் இருந்தது. அதை வெளியில இருந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ நிறைய யூடியூப்ஸ்ல நிறைய இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஆனா நம்ம அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வித் அந்த 6 யூனிட்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா என்ன இருக்குதோ அதை எடுத்து படிக்கணும். நீங்க அது பள்ளி பாட புத்தகங்கள்ல தான் படிச்சீங்களா? வேற எதுவும் சோர்ஸ் படிச்சீங்களா மேடம்? சார் அவுட் சோர்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஸ்கூல் புக் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் அவுட் சோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வாங்கணும். நிறைய சொல்றது அப்படி கேட்டுட்டு தச்சு அப்படியே வாங்கிட்டோம். யூடியூப்ல பாக்குறது ஏதாவது புக்ஸை வாங்குறது அப்படியே தான் இருந்துட்டோம். ஸ்கூல் புக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸ்கூல் புக்ல தான் படிச்சோம், வேற எதுலயும் படிக்கல. இப்போ நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேடம்? கண்டிப்பா சார். ஓன் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்மளாவே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் அதை நம்மளாவே போட்டு வச்சிடணும். அப்படிதான் எடுத்து எடுத்து படிச்சு லாஸ்ட் ரிவிஷனுக்கு அதான் சார் ஹெல்ப் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குல்ல நம்ம, அதெல்லாம் எப்படி ரிவிஷன், அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை சொல்லுங்க. எப்படி பார்க்கணும்? அதை பார்க்கறதால என்ன பெனிஃபிட்டுங்க? ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது அது ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் அது நான் சொல்வேன். அதுக்கப்புறம் அதுல ஃபுல்லாமே டெஸ்ட் ஃபாலோ பண்ணதுனால அதை அனலைஸ் பண்ணி படிக்க முடியல சார். அவங்க கொடுத்துருவாங்க, அதை அப்படியே படிச்சுட்டு நாங்க போய் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் சார் இருந்தது. பட் நீங்கள் டெஸ்ட்லாம் போடுவீங்களா? நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. அதில் அதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா அது ஏன் தப்பாச்சு, நம்ம ஏன் மிஸ் பண்ணோம், அதெல்லாம் செக் பண்ணுவீங்களா மேம்? அவங்க எங்களை இம்போசிஷன் எழுத வச்சிருவாங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க எழுதுற மாதிரி அதுக்கு நாங்க ஒரு நோட்டு போட்டு நீங்க என்ன தப்பு விட்டீங்களோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எழுதுவோம். அப்புறம் ரிவிஷன் வரும்போது இந்த கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட் பண்ணுவோம். அதை நம்ம புக்ல பார்க்கும்போது எங்களுக்கு அது கரெக்டா தெரிஞ்சிடும், இதான் நம்ம தப்பு விட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது அது அப்படியே நாங்க கரெக்டா கொண்டு வந்துட்டோம் அது எல்லாமே. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறாங்க மேம், அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கலான்றதுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பா வீட்ல சப்போர்ட் பண்ணாதான் சார் அவங்களால படிக்க முடியும். எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்னால நான் படிச்சேன்.
அவங்க எனக்குள்ள இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான சம்பளத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயே டெம்பரவரியா வேலை பார்த்தேன். எப்படி இப்படியே இருக்க போறியா? இல்ல நீ படி அப்படின்னு சொல்லி என்ன வெளிய அனுப்பிச்சாங்க. அதே மாரி வீட்ல இருக்கவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, நம்மளுக்காக அவங்க இவ்வளோ பண்றாங்கன்னு அவங்களுக்காக நம்ம பண்ணணும். அவங்களும் படிக்கணும். இப்போ நிறைய வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அவங்கள வேலைக்கு அனுப்பணும். இந்த மாதிரி இருந்துட்டு ப்ளஸ் கிடைக்கிற நேரத்துல தான் படிக்க முடியும். ஒரு ப்ரெஷரைஸான எப்பயுமே ஒரு ஹெக்டிக்கா இருக்கும் இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதுல இருந்து வெளியே வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெஷராகவே இருந்தோம்னா படிக்க முடியாது. படிச்சாலும் மண்டையில ஏறாது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க மேம் அந்த ப்ரெஷர்லாம்? கண்டிப்பா சார். எனக்கு ஹஸ்பண்ட் வந்து சம்பளம் ஃபுல்லா அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிருவாரு. எல்லாமே நான் தான் பார்த்தேன். காலையில 3:03 என்னோட அலாரம் டைம். என்னோட இதுல மொபைல்ல இருக்கும். 3:03க்கு எந்திரிச்சிருவேன். அதே மாரி நைட்டு 8:30க்கு மேல நான் வீட்ல இருந்தே கால் வந்தாலும் எடுக்க மாட்டேன். தூங்கிருவேன். கரெக்ட்டா 8:30க்கு தூங்கிருவேன். அந்த டைம்ல எடுத்து படிச்சேன் சார். 5:30 வரைக்கும் நம்ம கரெக்ட்டா படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ஒர்க் எல்லாமே இருக்கும். காலையில ஒர்க் போற மாதிரியாவே இன்ஸ்டிடியூட் போயிருவோம். ஒரு 9:15க்கு நாங்க இன்ஸ்டிடியூட்ல போய் உட்காந்துக்குவோம். 5:15க்கு வெளியேறி வருவோம். என்னோட சரவுண்டிங், என்னோட சொந்தக்காரங்க யாருக்குமே நான் வேலைக்கு போகலன்னே தெரியாது. வேலைக்கு போற மாரியாவே நான் காமிச்சுக்கிட்டேன். ஆனா நான் படிச்சேன். அது என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். என் மாமியாருக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி படிச்சோம். என்ன வேணா பண்ணலாம். நம்ம நினைச்சா என்ன வேணா செய்யலாம். எப்படி வேணா எடுத்து படிக்கலாம். ஆனா படிக்கணும். 7 ஹவர்ஸ் படிச்சோம். கண்டிப்பா அது 7 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 10 ஹவர் கூட படிப்போம். வீட்டுக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ் எடுப்போம். காலையில 2 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே படிச்சிருவோம். ஸோ 10 ஹவர்ஸ் படிச்சோம் நல்லா. அதனால இன்ஸ்டியூட் போயிட்டு கம்பைன் ஸ்டடி பண்ணுவீங்களா எப்படி மேம்? கம்பைன் ஸ்டடி தான் சார். அதனால தான் எங்களால முடிஞ்சது, அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா முடிஞ்சிருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்கன்னு யார்கிட்டயும் எதுவுமே நம்ம ஒரு ஈகோ காமிச்சுக்காம, என்னை விட 10 வருஷத்துக்கு சின்ன பிள்ளைங்க கூட தான் நான் படிச்சேன். அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான் இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறது காரணம். சொல்றது மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கிற காலகட்டத்துல? கண்டிப்பா இருந்தது சார். ஆனா மொபைல நான் என் பசங்க கிட்ட குடுத்துட்டு தான் இப்ப லீவுனா அவங்க வந்து நான் மொபைல அவங்க கையில குடுத்துட்டு போயிடுவேன். அங்க போயிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறது, கம்யூனிகேஷனுக்கு அந்த மொபைல் யூஸ் ஆச்சு. மத்த டைம்ல நம்மளுக்கு படிப்ப தவிர மொபைல்ல நெறைய பார்க்க தான் தோணும். மொபைல ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலா இருந்துட்டு கண்டிப்பா பண்ணணும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் இல்லையா? பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் விசேஷத்துக்குலாம் போக முடியாது. இந்த மாதிரி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த ஜேர்னில மேம்? இன்னும் எங்க சித்தப்பாங்கலாம் நெறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஏன்னா, நானு எதுக்குமே அவங்க கிட்ட போனதே இல்ல. ஒரு 2, 3 சித்தப்பா வீட்டு ஃபங்ஷனுக்குலாம் நான் போனதே இல்ல. அ அவங்களுக்கெல்லாம் சாரி. ஒருவேளை இத பார்த்துட்டு அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சில விஷயங்கள. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க மேம். தயவு செஞ்சு தெரிஞ்ச கொஸ்டின தப்பு பண்ணிறாதீங்க. இத தான் நான் சொல்லுவேன். ஆ ஏன்னா நான் அப்படி பண்ணேன். இப்போ ஒரு கொஸ்டின் நான் இந்த தடவ தப்பு பண்ணியிருந்தேன். போன தடவ நான் 4 கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தேன். தெரிஞ்ச தூதுவள கொஸ்டினே தப்பு. ஸோ அந்த மாரி தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிறாதீங்க. ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டி வரும். அவ்வளோதான். அது தப்பில்லாம நம்ம போட்டோம்னு பதட்டப்படாம இருக்கணும். போன உடனே நமக்கு பிடிச்ச சாமி கூட எடுத்துக்கிடுவோம். அந்த மாரி மனசுல நெனச்சுட்டு ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே தமிழ் கொஸ்டின் தெரியாத கொஸ்டின். 1வது கொஸ்டின். எடுத்துட்டு 101வது கொஸ்டின் தான் போனேன். அப்ப ஜிஎஸ் ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தமிழ் வந்தேன். அதனால தான் இன்னைக்கு போட முடிஞ்சது. தமிழ ஒருவேளை தொட்டிருந்தா சத்தியமா நான் இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். நமக்கு வேண்டாம் அப்படின்னா ஓகே நமக்கு தெரியல பதட்டமே படக்கூடாது 101வது போயிடணும். அவ்வளவுதான். அடுத்தது நமக்கு தெரிஞ்சதை எடுத்து பண்ணணும். அவ்வளவு. இப்போ மேக்ஸ் எக்ஸாக்டா நம்மளுக்கு இதான் ஆன்சர்னு தெரிய வச்சிரும். ஆனால் நேரம் எடுக்கும் இல்லையா? ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷமாவது ஆயிடும். 25 கொஸ்டின் தான். நான் போடுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதை நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க எக்ஸாம் ஹால்ல? எக்ஸாம் ஹால்ல இப்போ அது ரொம்பவே கஷ்டமா தான் சார் இருந்தது. இந்த சர்வேயர் கணக்கெல்லாம் தெரியல. ஏதோ தெரிஞ்ச ஆப்ஷனை போட்டு விட்டோம். அப்படிதான் இருந்தது. ஒரு 20 கொஸ்டின் தான் எங்களால ஒர்க் அவுட் பண்ணவே முடிஞ்சது. 5 கொஸ்டின் சத்தியமா முடியல. ஸோ அது நம்ம எதாவது இப்படி போட்டுட்டு விட்டதுல தான் வந்தது. ஆனா 20 கொஸ்டின் ஓரளவுக்கு போட முடிஞ்சது. அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடா எந்த மாதிரி பண்ணுவீங்க மேம்? ஆப்ஷன் எலிமினேஷன் தான் சார் பண்ண முடியும். ஃபுல்லா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுலயுமே 2 நமக்கு வந்து நிக்கும். நம்மளோட அன்லக்கி அந்த தப்பானதை தான் போய் தொடுவோம். அப்படிதான் இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸோ ஆனா கான்ஃபிடென்ட்டா படிக்கணும். அவ்வளவுதான் சார். என்ன வந்தாலும் பரவாயில்ல. போன இடமே முடிஞ்சிருச்சு கிடைக்கல அப்படின்னு தெரியும் போது எம்பிசி முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 5ஆம் தேதி எனக்கு கவுன்சிலிங், 4ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அப்படியே நாங்க குரூப் 2க்கு உட்காந்துட்டோம். அப்படியே கண்டினியூஸா படிக்கணும். விட்டுறாம படிங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு 10 ஆண்டுகள் 12th முடிச்சுட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு படிக்கிறோம்னா
படிக்கவே தோணாதே, மனசே வராது, எப்படி படிச்சிருப்பீங்க? நான் 12th முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு தான் சார் நான் படிச்சேன். படிக்க தோணல. ஆனா, நம்மள சில ரிலேட்டிவ்ஸ் நம்மள ரொம்ப இது பண்ணுவாங்கல்ல. அவங்க முன்னாடி ஜெயிக்கணும்னு நெனச்சா என்ன வேணா செய்யலாம் சார். ஆமா. உங்கள மாரி நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப படிக்கிறாங்க. அவங்களுக்கான ஆலோசனைகள் சொல்லுங்க. கண்டிப்பா படிக்கிறாங்க சார். நல்லா படிங்க. தைரியமா படிங்க. எதுக்காகவும், யாருக்காகவும் நம்மளுடைய மோட்டிவேஷன்லேருந்து விட்டு குடுத்துறாதீங்க. நீங்க நல்லா படிச்சு அவங்களுக்கு பதிலடி குடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நெறைய குரூப் 2ல அடுத்து, குரூப் 1ல அடுத்து எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.